இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 108வது அதிகாரம் 12வது வசனம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாம் அநேக நேரங்களிலே மனிதனுடைய உதவியை நம்பி நாம் இந்த உலக ஓட்டத்திலே ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மனிதர்கள் நமக்கு ஏதாயிலும் செய்து விடுவார்களா, ஏதாயிலும் உதவி அவர்கள் மூலமாய் நமக்கு கிடைக்காதா என்று சொல்லி நாம் அநேக நேரங்களிலே எண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இக்கட்டில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்ப்பா. மனுஷனுடைய உதவி அது விருதா, அது எல்கைக்கு உட்பட்டது மனுஷனுடைய உதவி. ஆனா நீங்க எனக்கு உதவி செய்தா அது என்னுடைய எண்ணங்களுக்கும் என்னுடைய சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்ட உதவி. அது ஒரு பெரிய உதவி. ஆண்டவரே எனக்கு உதவி செய்தரலும் என்று சொல்லி சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்திலே எழுதுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்முடைய உதவி யாரை நம்பி இருக்கிறது? மனிதர்களை நம்பி இருக்கிறதா அல்லது ஆண்டவரை நம்பி இருக்கிறதா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் முழுவதும் 100% ஆண்டவரை நம்பும் போது நம்முடைய சுய சிந்தனைகளுக்கு எண்ணங்களுக்கு ஏற்றபடி இந்த உலகத்திலே நம்முடைய ஓட்டத்தை ஓடாதபடிக்கு நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல வச்சு அவர் எனக்கு செய்வார். என்னுடைய சூழ்நிலைமைகளை மாற்றுவார். மனிதன் உதவி செய்கிறதை காட்டிலும் என் ஆண்டவர் எனக்கு பெரிய உதவியை செய்வார் என்று அவர் மேல நம்முடைய நம்பிக்கை இந்த நாளிலே உறுதிப்படுத்தும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்து நமக்கு உதவியே செய்து நம்மை நடத்த அவர் வல்லவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 108வது சங்கீதத்தை நாம் இந்த நாளிலே வாசிக்க வேண்டிய வேத பகுதி. இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கும் போது இதே சங்கீதம் 60வது அதிகாரத்துல இதே சேம் சங்கீதம் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. இதே இந்த சங்கீதத்துல நாம் பார்க்கும்போது சங்கீதக்காரர் எழுதுகிறார், தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையின் பாடும் வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். வான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே நாம் எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்துல கடந்து வருகிறோம். எத்தனை பேர் உற்சாகமாய் கடந்து வருகிறோம், எத்தனை பேர் உள்ளால வந்துட்டு நாம் தூங்கி கொண்டு இருக்கிறோம். அப்படியே ஏதோ அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய காரியங்களை அசட்டையாக நாம் எண்ணுகிறோம் என்று நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். வர முடியலன்னா வராண்ட ஆண்டோடைய சமூகத்துல வந்தோம்னா ஒரு மணி நேரம் உற்சாகமாய் உட்கார்ந்து அவரை நோக்கி ஜெபிக்கணும். அந்த உலகத்துக்காக எவ்வளவோ காரியங்களை செய்கிறோம். ஆண்டோடைய சமூகத்துல தாவீது சொல்லுகிறார் பாருங்க, சங்கீதம் 5வது அதிகாரத்துல 3வது வசனத்திலே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவேன், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆயத்தமாகி மூஞ்செல்லாம் கழுவிட்டு நல்ல ஆண்டுடைய சமூகத்துல உற்சாகமாய் நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோமா, அல்லது தூங்கி தூங்கி பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்து அப்படியே இருக்கிறவர்களா இருக்கிறோமா? இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார் பாருங்க, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நீங்க விழிக்கிறதற்கு முன்பதாக நான் அதிகாலமே விழித்துக் கொள்வேன், ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடுவேன். காலையிலே என்னுடைய விண்ணப்பங்கள் அவருடைய சமூகத்துக்கு வரும் என்று ஒரு சங்கீதத்திலே அவர் குறிப்பிடுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அதிகாலையிலே விழித்து அவருடைய சமூகத்திலே முழுமையாய் இந்த 1 மணி நேரத்தை நான் முழுமையாய் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, அப்படி செய்யும் போது நம்முடைய வாழ்விலே ஒரு விசேஷித்த நன்மைகளை நாம் வருகிற நாட்களிலே கொள்ளும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வா. பிரியமானவர்கள், அப்படி சமூகத்துல ஆயத்தமாய் வந்து அப்படியே அந்த 1 மணி நேரத்தை ஃப்ரெஷ்ஷா செலவிட்டு பாருங்க. ஆண்டவர் தருகிற மேன்மை அது வித்தியாசமானதா இருக்கும். அவர் தருகிற ஆசீர்வாதம் அது வித்தியாசமா இருக்கும். பிரியமானவர்களே, இந்த நாளிலோ நாம் அப்படி கேட்போம் ஆண்டவர் இடத்துல அந்த பலனை. அப்படியே ஆண்டுடைய சமூகத்துல அதிகாலையில வந்து நிற்கும் போது அவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். மனுஷனுடைய உதவி அற்றுப்போன சூழ்நிலையிலும் அவர் நமக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே,
அன்பான தேவ பிள்ளைகளே, அடுத்து பாருங்க, இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது 7வது வசனத்திலே சொல்லுகிறான், தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கி அளந்து கொள்வேன். நம்முடைய ஆண்டவர் சங்கீதம் 24வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், பூமியும் அது நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் என்று நாம் 1, 2 வசனங்களிலே வாசிக்கிறோம். 24வது அதிகாரம் 1, 2ல வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, ஆகவே இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் என் ஆண்டவருக்குரியது. ஆகவே அவர் எனக்கு எல்லா தேசங்களையும் எல்லா இடங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை எனக்கு தருவார். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் எனக்கு தருவார். ஏன்னா என் ஆண்டவர் எஜமானர், அவர்தான் சிருஷ்டிகர்த்தர். அவர் எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவருடைய சொந்த பிள்ளையாகிய எனக்கு அதை நிச்சயம் தருவார் என்கிற விசுவாச அறிக்கை செய்கிறார். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கி அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராஹிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிக்க என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவ்வளவு ஒரு விசுவாச வார்த்தை. என் ஆண்டவருடைய பிள்ளை நான், என் ஆண்டவருக்குரிய அந்த ஆசீர்வாதம் எனக்குரியது என்று சொல்லி அவர் தன்னுடைய ஆசையை என்னுடையது என்று சொல்கிறவர். கீலேயாத் என்னுடையது, மனாசே என்னுடையது, எப்ராஹிம் என் தலையின் பலன் என்று சொல்லி அவர் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய தகப்பன் அவர் பெரியவர். மனிதன் ஒருவேளை மாறி போகலாம். உதவி செய்வேன் என்று சொல்லுகிற மனிதன் உதவி செய்யாமல் பாராமுகமாய் போய்விடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகமே என்னுடையதுமா, பூமியும் அது நிறைவு உலகமும் என்னுடையது. நான் உனக்கு ஏதாயிலும் எப்படியாயிலும் ஒரு அற்புதத்தை நான் செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். நாம் அறிக்கை செய்யணும், இந்த ஆண்டவருடைய பிள்ளை நான், எனக்காக அவர் எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். நான் சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கி அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசே என்னுடையது, எப்ராஹிமின் தலையின் பலன், யூதாயின் நியாயம் பிரமாணிக்கன் என்று சொல்லி அறிக்கை செய்து ஜெயம் எடுக்கிறவர்களாய் காணப்படும். அடுத்து பாருங்க, மோவாப், ஏதோம், இவர் பெலிஸ்தியர், இதெல்லாம் பாருங்க எதிரிகள். அடுத்து சொல்றார் பாருங்க, மோவாப் என்னுடைய பாத பாத்திரம், எனக்கு விரோதமா எழும்புகிற எதிரிகள், அவர்களை என்னுடைய பாதபடியா என் ஆண்டவர் மாற்றி போடுவார். பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி என்னை அவர்கள் எல்லாருக்கும் மேல உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையோடு அறிக்கை செய்கிறார். மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சி எறிவேன், பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளையே, காலை வேளையிலே சில நேரங்களிலே அப்படி இவ்வளவு வைராக்கியமாய் சொன்னவர் சொல்லுகிறார், திடீர்னு பாருங்க அவருக்கு மறுபடியும் கேள்வி வருது. அரணான பட்டணத்துக்குள் இவ்வளவு அழகா அறிக்கை செய்கிற எனக்கு எல்லாமே என் ஆண்டருடைய பிள்ளையாகி எனக்கு இந்த உலக ஆசீர்வாதங்கள் எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்குரியது என்று சொல்லி அறிக்கையிட்டவர் இப்ப சொல்றாரு, அரணான பட்டணத்துக்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? ஏதோ என்னுடைய ஏதோமின் மேல் என் பாதரட்சி எறிவேன் என்று சொல்லிவிட்டார். இப்ப சொல்றாரு, அது வரைக்கும் என்ன நடத்தி கொண்டு போகிறவர் யார்? சில நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லாம் நமக்கு ரொம்ப வைராக்கியமா சில காரியங்களை செய்துருவோம். ஆனா உள்ளால பயம், எனக்கு இது நடக்குமா? பிசாசு கொண்டு வருகிற எண்ணங்கள் பிரியமானவர்கள். அவன் எப்பொழுது நமக்கு முடியாத காரியங்களை சொல்லி சொல்லி நம்மை பலவீனப்படுத்துகிறவன் தான் பிசாசு. பாருங்க, இவ்வளவு அழகாக வைராக்கியமாய் அறிக்கை செய்தார் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? அநேக நேரங்களில் இப்படித்தானே நம்ம நினைக்கிறோம். ஏதாவது ஒரு காரியங்கள்ல இருந்து வர வேண்டிய உதவி அற்று போற நேரத்துல என்ன கைவிட்டுருவாரோ ஆண்டவர், உதவி அற்று போயிட்டோ, எனக்கு என்ன வழிகாட்டுவாரா என்று பல கேள்விக்குறிகளோடு நாம் இருக்கிறோம் அல்லவா? அடுத்து சொல்றாப்ப, எங்க சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா, எங்களை தள்ளி விட்டிருந்த தேவரீர் அல்லவா, எங்களுக்கு நீங்க உதவி செய்வீரா ஆண்டவரே? உம்மால முடியுமா எங்களுக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பாருங்க.
அடுத்து மறுபடியும் சொல்றார், ஆண்டவரே, இந்த எண்ணங்கள் எனக்கு வந்தாலும் என்னுடைய நம்பிக்கை முழுவதும் உம்முடைய மேலதான்ப்பா. ஏன்னா இக்கட்டில் எனக்கு நீங்க மாத்திரம் தான் உதவி செய்ய முடியும். அறிக்கை செய்கிறார் பாருங்க, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. மனுஷனுடைய உதவி விருதா. எங்களை இந்த அந்த ஏதோ மட்டும் எங்களை அந்த பெலிஸ்தியாவின் மேல யுத்தம் பண்ணுகிற வரைக்கும், எங்களை அந்த மோவாப் வரைக்கும் நடத்தி கொண்டு செல்கிறவர் எங்கள் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. மனுஷனை நான் நம்பவில்லை, மனுஷனுடைய உதவியை நான் நம்பவில்லை. என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவரை நோக்கி தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே மனிதனை நம்ப வேண்டாம் பிரியமானவர்களே. எரேமியால வாசிக்கிறோம். எரேமியாவின் புஸ்தகத்துல 17:5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் பிரியபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறாராம். அன்பான தெய்வ பிள்ளையே, மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன். இந்த காலை வேளையில மனிதர்களை நம்புகிறோமா? ஆண்டவரை நம்புகிறோமா? நம்முடைய முழு 100க்கு 100 ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் என்று அறிக்கை செய்வோம். அந்த காலை வெளியிலே ஆண்டவரை நோக்கி, நான் இக்கட்டா இருக்கேன்ப்பா, இக்கட்டான சூழ்நிலைமையில இருக்கேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உம்முடைய உதவியை நம்பி இருக்கிறேன் அப்பா என்று அவருடைய சமூகத்துல அறிக்கை செய்வோமா பிரியமானவர்களே? நாம் பார்க்கிறோம் அல்லவா, சங்கீதம் 118வது அதிகாரம் அதுல இருக்கக்கூடிய அந்த நடு வசனம், வேதாகமத்திலே நடு வசனம் என்ன சொல்லுகிறது? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். வேதம் சொல்லுகிறது அல்லவா? வேதத்துல நடுவுல ஆண்டவர் நடு அதிகாரத்துல நடுவுல எழுதி வச்சிருக்காரு, மனுஷனை நம்பாதேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, மனுஷன் நம்மகிட்ட நல்லா பேசுவான், யாரா இருந்தாலும் சரி. ஆனா நமக்கு பின்னால போய் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்கிறத ஆவியில அறியக்கூடிய அந்த அந்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல இருக்கும்போது மனிதர்களை பற்றி நமக்கு கற்றுத் தருவார் ஆண்டவர். இவர்கள் இப்படித்தான் என்று ஆண்டவர் கற்றுத் தருவார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த ஆவிக்குள்ளாய் நடத்தப்படுகிற அந்த அனுபவத்தையும் வாஞ்சிப்போம். மனுஷனை நம்பாதபடிக்கு ஆண்டவர் மேல நம்முடைய 100% நம்பிக்கையை வைப்போம். ஆண்டவர் நிச்சயமா இந்த நாளிலே அவரை முழுவதுமாய் நாம் சார்ந்திருக்கும் போது நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்து நம்மை அவர் வழி நடத்துவார். சோர்ந்து போக வேண்டாம். மனிதனுடைய உதவி அற்றுப்போன நிலைமையிலே ஆண்டவரை பிடித்துக் கொள்ளும். எனக்கு நீர் தான் உதவி செய்யணும், நீர் என்னுடைய தகப்பன் அல்லவா. தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி இறங்குவானோ அதே போல நீங்க எனக்கு இறங்கும்னு சொல்லி அவரை நம்பி இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்து நம்முடைய வாழ்வை வழி நடத்துவா. நம்ம எல்லாரும் கண்களை